கம்ப்யூட்டர் விஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்பீட் ட்ராக்கிங் சிஸ்டம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 செட் ஆஃப் இன்புட் வீடியோ வந்து இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வீடியோ 1, இன்புட் வீடியோ 2, இன்புட் வீடியோ 3. இந்த 3 வீடியோஸ்லும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து டிராவலிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ சச் அஸ் கார் அண்ட் ட்ரக்கு. அதோட ஸ்பீட நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்டுபிடிக்க போறோம். ஸோ எத வச்சு கண்டுபிடிக்க போறோம்னா, ஓப்பன் சிவி லைப்ரரி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்றத ஒரு ஸ்மால் லாஜிக்கா பார்க்க போறோம். இதோட ப்ராஜெக்ட்டோட பர்ப்பஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, சில வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ல வந்து போகும். ஸோ அத நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா வச்சு நம்ம ஸ்பீட வந்து கால்குலேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து ஃபைன் போடலாம். ஸோ இதான் இந்த ப்ராஜெக்ட்டோட பர்ப்பஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸா இருக்கிற வெஹிக்கிள் டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டோட கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பார்த்திருந்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ராஜெக்ட் கூட கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோட எக்ஸிகியூஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபோல்டர விஎஸ் கோட்ல வந்து ஓப்பன் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிஎம்டி தென் கோட் ஸ்பேஸ் டாட். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் வந்து விஎஸ் கோட்ல வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோட எப்படி எக்ஸிகியூஷன் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்றோம். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கே, டிகிட்டர் அதுக்கப்புறம் ஃபீல்ட் டேட்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர்லேருந்து ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக, மெசேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்டை டிகிட்டர் விண்டோல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிட்டர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். டிடிகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் இருக்கும். அந்த ஃபங்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா, த்ரெட்டிங்ல வந்து ரன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சிவி2 டைம் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஐடி வந்து அலோகேட் பண்றதுக்கு. அப்புறம் நம்பை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யோலோவ லோட் பண்ண போறோம். இந்த ப்ரீடென் மாடல் இருக்கு பார்த்தீங்களா? யோலோ V10 அத லோட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரேம்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேலிப்ரேஷன் ஃபார் ரியல் வேர்ல்ட் மெஷர்மென்ட்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் இன்புட் வீடியோ வந்து இருக்கு. வெஹிக்கிள் இன்புட் 1, வெஹிக்கிள் இன்புட் 2 அண்ட் தென் வெஹிக்கிள் இன்புட் 3. ஸோ இந்த வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார் இருக்கு, ட்ரக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நமக்கு என்னன்னா ப்ரீட்ரெயின் மாடல் வச்சு இந்த ஃப்ரேம் எல்லாம் ஒன் பை ஒன்னா இன்புட்டா குடுத்து மாடலுக்கு அவுட்புட் வந்து கெட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன அவுட்புட் வந்து கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிளோடைய பவுண்டிங் பாக்ஸ் கிடைக்கும். அது என்ன வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அதோடைய பிக்சலோட டேட்டா இருக்கு. பவுண்டிங் பாக்ஸ் கோஆர்டினேட் இருக்கு. இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரியல் வேர்ல்டுக்கு நம்ம அந்த பிக்சலோட மூவ்மெண்ட், அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்பீட் வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம ஸ்பீட கண்டுபிடிக்கணும்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலிப்ரேஷன் ஃபேக்டர நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். இந்த காலிப்ரேஷனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டுக்கு ஏத்த மாரி செட் பண்ணிட்டோம். 200 பிக்சலுக்கு ஏத்த மாரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, காலிப்ரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. அது வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டர்ஸ்ல வந்து நம்ம இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 200 பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இத ஜஸ்ட் நம்ம வந்து டிவைடட் பண்ணோம்னா, நமக்கு எவ்வளோ கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டிவைடட் பை 40. ஸோ 5 நம்ம 200 கேன்சல் பண்ணா 1/40 வந்து கிடைக்கும். அப்போ 1/40க்கு நம்ம வந்து டிவைடட் பண்ணோம்னா, 0.025 அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்ட நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் வந்து மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். அந்த பிக்சலுடைய மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் அத என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் வந்து பிக்சலுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலிப்ரேஷன் வந்து ஃபேக்டர். ஸோ பிக்சல் டூ மீட்டர் ஈக்குவல் டூ காலிப்ரேஷன் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை காலிப்ரேஷன் பிக்சல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ரேட். ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ஸுக்கு எத்தனை ஃப்ரேம் வந்து கிடைக்குது அப்படின்றது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ராக்ஸிமேட்டா ஒரு 30 ஃப்ரேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி வேணா கிடைக்கலாம். சிஸ்டமோடைய கான்ஃபிகரேஷன் பொறுத்து சிபியு, ஜிபியு அண்ட் தென் வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னன்னா, இந்த ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 30ன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில குளோபல் வேரியபிள நம்ம என்னன்னா இனிஷியலைஸ் வந்து பண்றோம். ஸோ அது என்னென்ன வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் சூஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து நன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸேஜ் 30 அண்ட் தென் ஏர்லி வெயிட் ப்ரீடேட் மாடல இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லாக் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா நன். அதுக்கப்புறம் லாக் டெக்ஸ்ட்
விட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா நன்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கிளாஸ் நேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஏலோ வீட்டு ப்ரீ டெய்னர் கிளாஸஸ் அத நம்ம என்ன பண்றோம்னா, வித் ஓப்பன் மூலமா அந்த ஃபைலோட பாத் குடுத்து ரீட் வந்து பண்றோம். ரீட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டேட்டா டைப்ல வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ அது என்ன ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் லாக் விண்டோ. இந்த ஃபங்ஷன் வந்து என்ன பண்ண போதுன்னா, ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி அதில வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளோட ஸ்பீட் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போது. பிளஸ் அதோடைய ட்ராக்கர் ஐடி என்ன வெஹிக்கிள் சொல்லிட்டு டிஸ்ப்ளே வந்து பண்ண போது. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நம்ம என்ன பண்றோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனுக்கு அவுட் சைட்ல இருக்கு. ஃபங்ஷனுக்கு அவுட் சைட்ல இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும்னா, இந்த குளோபல் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ குளோபல் லாக் விண்டோ, லாக் டெக்ஸ்ட் விட்ஜெட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் லாக் விண்டோ இஸ் நன்னா இருந்து ஆர் நாட் டிகே டாப் லெவல். ஸோ வின்ஃபோ எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட் இல்லன்னா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஸோ அது வந்து இல்லன்னா நம்ம என்ன பண்றோம்னா, கிரியேட் வந்து பண்றோம். லாக் விண்டோல டிகே டாப் லெவல். அதுக்கப்புறம் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் விண்டோ. ஸோ அதில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்பீடு, வெஹிக்கிளோட ஐடி அதெல்லாம் டிஸ்ப்ளே இது பண்ண போறோம். அதோடைய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 600 வந்து பார்த்தீங்கன்னா வித்து 400 பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஸோ அதான் இது. அப்புறம் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேர்டு, அதுக்கப்புறம் என்னுடைய ஃபாண்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ் என்ன. அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து பேக் வந்து பண்ண போறோம். ஸோ அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக் விண்டோல வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போது. லாக் டெக்ஸ்ட் விட்ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூவா இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் வந்து இது வந்து அப்டேட் வந்து பண்றோம். ஸோ ஆஃப்டர் லாம்ப்டா அப்டேட் லாக் விட்ஜெட் மெசேஜ். லாம்ப்டா வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, எப்பலாம் நமக்கு வந்து வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் இருக்கோ, அப்பலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை வந்ததுன்னா, ஜஸ்ட் வந்து அது எக்ஸெப்ட்ல நம்ம பாஸ் வந்து பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் லாக் விட்ஜெட்ஸ். ஸோ விட்ஜெட்ஸ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இதுல வந்து டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வெஹிக்கிள் வந்து ஐடி டிடெக்ட் ஆகக்குள்ள ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவாயிரும். அத தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்செர்ட் பண்ணி டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ட்ராக்கிங் தான் ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன்ல நமக்கு என்னன்னா, மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து நடக்க போது. ஸோ இதுல நம்ம என்னென்ன பாராமீட்டர்லாம் குடுக்கணும்னா, கேன்வாஸும், இன்ஃபோ லேபிளும் வந்து குடுக்கணும். ஸ்டாப் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட்ல ஃபங்ஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஃபங்ஷனுக்குள்ள அக்சஸ் பண்ணணும்னா, இந்த வேரியபிள்ஸ்லாம் குளோபலா வச்சு தான் பண்ண முடியும். ஸ்டாப் ட்ராக்கிங், அப்புறம் வீடியோ பாத்து, ட்ராக்கர். ட்ராக்கர் ஆல்ரெடி இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். ஸ்டாப் ட்ராக்கிங் இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். வீடியோ பாத்து இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். இப்போ வீடியோ பாத்து நம்ம வந்து சூஸே பண்ணலன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, டிகின்டர் விண்டோல ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அது என்ன மெசேஜ்னா, "ப்ளீஸ் செலக்ட் எ வீடியோ ஃபைல் ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரூன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பாராமீட்டர். சிவி டூ வீடியோ கேப்ச்சர்ல வீடியோ பாத்து குடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸு. இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள இருக்க ஒரு ஃபங்ஷன கால் பண்ணி ஃப்ரேம்ஸ் வந்து கெட் பண்ண போறோம். ப்ரீவியஸ் பொசிஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் பொசிஷனுக்கும் கரண்ட் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண போறோம். ஸோ அதோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்காக, டிக்ஷனரி ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஒரு வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் வந்து பண்றோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாக் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்றோம். இஃப் நாட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் நாட் வந்து எத மீன் பண்ணுதுன்னா, ஃபால்ஸா இருந்ததுன்னா, அப்ப ஃபால்ஸா தான் இருக்கு. அப்ப ஒய் நாட் ஸ்டாப் ட்ராக்கிங். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இருந்து ஃப்ரேம்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். டேப் டாட் ரீட் பண்ணி ஃப்ரேம்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த வேரியபிள்ல. ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இஃப் நாட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டா இருந்ததுன்னா, நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். எண்ட் ஆஃப் வீடியோ ஆர் எரர் ரீடிங் த ஃப்ரேம் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, லாங் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேக்கின்டர் விண்டோல வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓப்பன்சிவ் விண்டோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஆனா நம்ம வந்து பார்த்தோம்னா, டேக்கின்டர் விண்டோல தான் டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரேம் வந்து ரீசைஸ் வந்து பண்ணணும். ரீசைஸ் பண்ற ஹைட் அண்ட் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 800 அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 450. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வேரியபிள்குள்ள இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ரீசைஸ் வந்து பண்றோம். ஃப்ரேம குடுக்குறோம். டிஸ்ப்ளேயோட விட்த், டிஸ்ப்ளேயோட ஹைட்ட குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணிட்டோம் ஃப்ரேம. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, பவுண்டிங் பாக்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ண போறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, X1, Y1, X2, Y2 அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். அததான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா வந்து கிரியேட் பண்ணிட்டோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள். அதுக்கப்புறம் மாடலுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃப்ரேம் வந்து குடுக்க போறோம். ஃப்ரேம் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். என்னென்ன அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்டிங் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், கிளாஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர். இது 3ம் நமக்கு என்னன்னா, இந்த மாடல் வந்து குடுக்கும். அத நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் லூப் வச்சு ஐட்டரேட் பண்றோம். ஃபார் இன்ஃபோ இன் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ டாட் பாக்ஸஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் லூப் வச்சு ஐட்டரேட் பண்றோம். ஃபார் பாக்ஸ் இன் பாக்ஸஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து கெட் பண்றோம். பாக்ஸ் எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய் 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸோட கோஆர்டினேட் இருக்கு பார்த்தீங்களா? x1, y1லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் பாக்ஸ் டாட் கான்ஃபிக் குடுத்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து கிடைச்சிரும். அந்த பர்ட்டிகுலர் டிடெக்டட் ஆப்ஜெக்ட்க்கு. அதுக்கப்புறம் பாக்ஸ் டாட் கிளாஸ் என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நேம வந்து இந்த கிளாஸ் நேம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு இது இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 0வா இருந்தா பெர்சன், அப்போ காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அந்த மாரி நமக்கு என்னன்னா, நேம வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் ஆஃப் ஆப்ஜெக்ட் டிடெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இதுக்குள்ள இருந்துச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு நேம் தான் காரு, ட்ரக்கு, பஸ்ஸுன்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கான்னு செக் பண்றோம். ஸோ இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 0.62 மேல இருந்தா தான் நம்ம என்ன பண்ணோம்னா, எடுத்துக்க வந்து போறோம். இந்த பவுண்டிங் பாக்ஸோட இன்ஃபர்மேஷன். ஸோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்க போறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸோட கோஆர்டினேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இன்டிஜரா வந்து கன்வெர்ட் பண்றோம். இன்டு x1, இன்டு y1, இன்டு x2 அண்ட் y2. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து ஜஸ்ட் அரேவா கன்வெர்ட் பண்றோம். x1, y1, x2, y2 கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்பி டாட் வெர்டிகல் ஸ்டாக்கா நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ராக்கருக்கு வந்து ஃபீட் வந்து பண்றோம். ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டைம எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்றோம்னா, 1 பை ஃப்ரேம் ரேட். அப்ப இந்த ஃப்ரேமோட டைம் எத மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட்ஸ்க்கு நமக்கு எத்தன ஃப்ரேம் வந்து கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, 30 ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ ஒரு ஃப்ரேம்ஸ்க்கும், இன்னொரு ஃப்ரேம்ஸ்க்கும் கிடைக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கேப் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஃப்ரேமோட டைம். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 13 பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 0.03ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமோட டைமிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிடைச்சதுன்னா, நமக்கு வந்து வேற டேட்டா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ட்ராக்கர் இருக்கு பார்த்தீங்களா, ட்ராக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஐடெட் வந்து பண்றோம். இந்த ரிசல்ட்ஸ ஃபார் லூப் வச்சு. ட்ராக் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஒண்ணு ஒண்ணா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்கருடைய ரிசல்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத நம்ம என்ன பண்றோம்னா, இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி, மேப் பண்ணி கெட் பண்ணிக்கிறோம். x1, y1, x2, y2 அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்டோட ஐடி வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டிங் பாக்ஸோட சென்டர் பாயிண்ட் வந்து கெட் பண்றோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் ஒரு பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்களேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆ ஒய் ஆக்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல வந்து இருக்கு. இது வந்து பவுண்டிங் பாக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட பவுண்டிங் பாக்ஸு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த பவுண்டிங் பாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, x1 அண்ட் y1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த பவுண்டிங் பாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த x1. அதுக்கப்புறம் y1 வந்து பார்த்தீங்கன்னா, மேல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 0ன்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப இங்கருந்து அ எந்த இடத்துல இந்த y1 வருது அப்படின்றது, 0லருந்து எந்த அளவுக்கு வருது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா x2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா y2. இந்த எக்ஸ்ல இருந்து x2 வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா, x2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் நம்ம y1 பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டு y ஆக்சிஸ் y1. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு இருக்கு, இந்த x1 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்றது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து y2. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹைட் வந்து கெட் பண்ணிறலாம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும்னா y2. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, y2 வந்து இருக்கும். ஸோ y2 மைனஸ் y1 நம்ம போட்டோம்னா, நமக்கு என்னன்னா ஹைட் வந்து கிடைச்சிரும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விட்த் வேணும்னா
ஸோ வித்து நமக்கு வந்து வேணும்னா x2. ஸோ x2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1 இதை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா வித்து வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டிங் பாக்ஸோடைய சென்டர் பாயிண்ட் நமக்கு வந்து வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வித்துலேருந்து பாதி வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கிடச்சிருமா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வரும் ஹைட்டில் வந்து பாதி. ஸோ ஹைட்லேருந்து பாதி எடுத்துட்டோம்னா இது வந்து பாதி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து கெட் பண்ணணும் பவுண்டிங் பாக்ஸ்லேருந்து. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் வந்து பண்ணுறோன்னா எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்கோன்னா x1 + x2. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த x1ஐயும் x2 இங்கே பார்த்தீங்கன்னா x1 இங்கே இருக்குது, இங்கே x2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிடச்சிடும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா y1 + y2 /2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பவுண்டிங் பாக்ஸோடைய சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. சென்டர் எக்ஸ் அண்டு சென்டர் ஒய். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குன்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் பொசிஷனோடைய ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸும் கரண்ட் பொசிஷனோட டிஸ்டன்ஸ் வந்து பண்ணணும்னா ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சி இதுக்கான டிஸ்டன்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஐடி இன் ப்ரீவியஸ் பொசிஷன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆப்ஜெக்ட் வந்து ரிடக்ஷன் தான் இருக்குது. ஃப்ரேம் வந்து ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருக்குன்னா ஆப்ஜெக்ட் ஐடி வந்து இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0 செட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரிடக்ஷன் வந்து ஆகிடும். ஆப்ஜெக்ட் ஐடி வந்துடும். ஆப்ஜெக்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பொசிஷனில் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரீவியஸ் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா XY ஆக்சிஸ் இங்கே பார்த்தோம்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த கரண்ட் பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா கரண்ட் எக்ஸையும் ப்ரீவியஸ் எக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் வந்து மைனஸ் வந்து பண்ணுறோம். சப்ராக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸோட பொசிஷனை கெட் பண்ணிக்கிறோம் ஆப்ஜெக்ட் ஐடி வச்சு. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ரீவியஸ் பொசிஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸு ப்ரீவியஸ் வந்து ஒய் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டைமில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த இதற்கு பார்த்தீங்கன்னா சென்டர் எக்ஸ் இப்போ கரண்ட்டோட பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஜெக்ட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸோட அந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து சப்ராக்ஷன் பண்ணி அதை வந்து ஸ்கொயர் வந்து பண்ணுறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரூட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் ஃபிசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ டிஸ்டன்ஸு டிவைடட் பை டைமிங். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்சலில் தான் கிடைக்கிது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பிக்சல் டு மீட்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரேம் டைம். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் கால்குலேஷன் பண்ணது மீட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 3.6 மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் வந்து கிடச்சிடும். கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ ப்ரீவியஸ் பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா ப்ரீவியஸ் பொசிஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்டேட் பண்ணுறோம். அப்போ இதில் சென்டர் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா சென்டர் எக்ஸ் சென்டர் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீவியஸ் தான் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷன் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் அப்புறம் இங்கே இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நமக்கு என்ன மாறிட்டே இருக்கும். ஸோ அதோட பொசிஷன் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் பொசிஷன் ஆப்ஜெக்ட் ஐடி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அனதர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா டேப்பு அதில் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டோட ஐடி கிளாஸு அதுக்கப்புறம் ஸ்பீடு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம பவுண்டிங் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். ஃப்ரேம் கொடுக்குறோம் x1 y1 x2 y2 அதுக்கப்புறம் என்ன கலரு பிஜிஆரில் வந்து இருக்கும். அப்போ க்ரீன் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய திக்னஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரேம் வந்து
புட் டெக்ஸ்ட் வந்து போட போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐடி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம், ஸ்பீடு வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் கிலோமீட்டர் பெர் ஹவரில். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோடைய நேமு, ஃபாண்ட்டோடைய ஸ்கேலு, அது என்ன கலரு, அதுக்கப்புறம் அதோடைய திக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரேமை நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிகின்டர் விண்டோல வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். அப்ப அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, பிஜிஆர்லேருந்து ஆர்ஜிபி கன்வெர்ட் பண்ணி கேன்வாஸ் டாட் ஆஃப்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சிவி2 வெயிட் கீ 1 குடுத்தீங்கன்னா, நமக்கு என்னன்னா ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் கியூ குடுத்தீங்கன்னா, நமக்கு அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா, ஃப்ரேம்ஸ் வந்து எம்ப்டி ஆயிடுச்சுன்னா, கேப்போ டாட் ரிலீஸ் சிவி2 டிஸ்ப்ளே ஆல் விண்டோஸ் அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஸ்டாப் வந்து பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத கன்டினியூஸா அந்த அப்டேட் வந்து பண்ண போறோம். அதாவது ஃப்ரேம் வந்து அப்டேட் பண்ண போறோம். டிஸ்ப்ளே பண்ணுவோம். அந்த லைவ் வீடியோ ஸ்ட்ரீம் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ணுவோம். அப்டேட் கேன்வாஸ் இந்த ஃபங்ஷன் கொடுத்தோம்னா, நமக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்துட்டு இமேஜஸ் குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து இமேஜஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கேன்வாஸ் டாட் இமேஜ்க்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, இமேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுர்றோம். அதுக்கப்புறம் ஸ்டாப் ட்ராக்கிங். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, டிகின்டர் விண்டோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ட்ராக்கிங்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஸ்டாப் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ குடுத்துட்டோம்னா, நமக்கு என்னன்னா ஜஸ்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ணும். ட்ராக்கிங் ஸ்டாப்டு பை யூசர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் மானிட்டரிங். மானிட்டரிங் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா, ஸ்டாப் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் இருக்கும். இப்போ ட்ரூ செட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அந்த டிகின்டர் விண்டோவ வந்து குயிட் பண்ணிடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து ஜஸ்ட் வந்து சூஸ் பண்றதுக்காக. அதுல வந்து பட்டன் வந்து இருக்கும். என்ன பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஒரு பட்டன் வந்து இருக்கும். அந்த பட்டன் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர்லேருந்து சூஸ் பண்ண போறோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பாத் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் வந்து ஃபங்ஷன்ல வந்து இருக்கு. இன்சைட் ஃபங்ஷனுக்குள்ள அக்சஸ் வந்து பண்ணணும்னா, குளோபல் வச்சு தான் பண்ண முடியும். இத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணி வீடியோ பாத் வந்து இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, வீடியோ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மெசேஜ்ல வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ணுவோம். ஜஸ்ட் டிகின்டர் விண்டோல வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிகின்டர் விண்டோவ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். டிகே டாட் டிகே இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, டைட்டில் வந்து கிரியேட் வந்து பண்றோம். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்பீட் மானிட்டரிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் இந்த டிகின்டர் விண்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 900 அண்ட் 700. அதுக்கப்புறம் கான்ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல என்ன கலர் இருக்கணும். அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கலர்ல வந்து இருக்கணும், என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், என்ன ஃபாண்ட்டோட சைஸ்ல இருக்கணும் அப்படின்றது, எந்த பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் வந்து இருக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா, பேடிங் 5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாண்ட்டோடைய ஸ்கேல் எந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் போல்டா இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேப் வந்து பண்றோம். இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆக்டிவா இருக்கிற மாரி பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கலர் செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்பீட் மானிட்டரிங் சிஸ்டம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிகின்டர் விண்டோ டாப் பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த இன்ஃபோ லேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லேபிள் வந்து இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். டிகே லேபிள், அப்புறம் ரூட்ட குடுத்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன அ ஃபாண்ட்டோடைய நேமு, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ் என்ன, பேக்கிரவுண்ட் என்ன எல்லாத்தையும் குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ என்னென்ன பட்டன் வந்து இருக்குன்னா, லோடு வீடியோன்ற பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ட்ராக்கிங், ஸ்டாப் ட்ராக்கிங், வியூ லாக்ஸ், தென் எக்ஸிட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பட்டனோட ஃப்ரேம் வந்து குடுத்துறணும். அப்புறம் டிடிகே பட்டன் வந்து கிரியேட் பண்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில ஃபங்ஷன்லாம் குடுத்துருப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட்ல வந்து நமக்கு வந்து ரன் ஆக போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ட்ராக்கிங்ன்ற ஒரு ஃபங்ஷன், ஓப்பன் லாக் விண்டோ ஃபங்ஷன், ஸ்டாப் மானிட்டரிங் ஃபங்ஷன். ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரூட் டாட் மெயின் லூப் இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிகெண்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோட வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ராலைட்டிக்ஸ், ஓப்பன்சிவி, நம்பை ஸோ எல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த கோட மட்டும் ரன் பண்ணலாம். காப்பி ரிலேட்டிவ் பாத். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் பண்றேன் py இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிகெண்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதில நம்ம என்ன குடுக்க போறோம்னா, வீடியோ வந்து குடுக்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்பீட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டிகெண்டர் விண்டோட நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்பீடு மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து லோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே குடுத்துட்டு, ஸ்டார்ட் ட்ராக்கிங் வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ ரொம்ப தூரத்தில இருக்கனால நமக்கு என்னன்னா, வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ கிட்ட வர வர நமக்கு என்னன்னா அதிகமாயிடும். ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு என்னன்னா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒரிஜினலாகவே இது 40 இதுதான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 26, 30, 40 அந்த ரேஞ்சுக்குள்ளே போகுது. நெக்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாறிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைக்கோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பைக்கோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வரக்குள்ள நமக்கு என்னென்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வியூ லாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து லாகோ கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் வந்து டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்பீட் வந்து கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூ லாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். வியூ லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த காரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ID4 ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடில் இருக்குது. கிட்ட வர வர நமக்கு என்னென்னா அதிகமாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்துட்டு இருக்குது. அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காரோட ஸ்பீடை வந்து கம்பேரிசன் வந்து பண்ணக்குள்ள. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ 30லேருந்து 40ல் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பீடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வந்துருக்கு. ஸோ கிட்ட வர வர நமக்கு என்ன 20 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 45 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னா எக்ஸிட் வந்து கொடுத்துடலாம். இந்த கோடை ரன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்து மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் பண்ணி ஸ்பீடை வந்து கால்குலேஷன் பண்ணலாம். ஜஸ்ட் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட்டர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் வீடியோவை நம்ம என்னென்னா இன்புட்டாக வந்து கொடுக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. லோடு வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வெஹிக்கிள் இன்புட் டூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ட்ராக்கிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஸ்பீடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கும் நமக்கு என்னென்னா ஸ்பீடு வந்து கால்குலேட் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கோட ஸ்பீடு, அப்புறம் இந்த காரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா தேர்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து கொடுக்கலாம். கிளியர் கொடுத்துட்றேன். அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெண்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ லோட் வீடியோ கொடுத்துக்கிறேன். வெஹிக்கிள் இன்புட் 3. ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் ட்ராக்கிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷனில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணி அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.